அதே மாதிரி பிரபஞ்சன் கதைக்கு நான் ஒரு வாட்டி வானம் வசப்படும்ன்றதுக்காக போட்டேன். அவர் முடிஞ்ச உடனே அந்த புக்கை நானே எதிர்பார்க்கல. அதில் எழுதியிருக்கார் ப்ரீஃபேஸில் அவர் வந்து நான் மாத்திரம் கதை இல்லை, என்னோட கூட சேர்ந்து மணியன் செல்வனும் ஓவியத்து மூலியமாக கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை நம்பி நான் பண்ணும்போதை பண்ணலை. ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டு இப்போது அது அந்தந்த ஒரு சிச்சுவேஷன் போகும்போது அதுவாகவே மாறிடுறோம் நம்ம. அப்போ அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயே அந்த சஞ்சாரிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம வந்தாங்க ஒரு சுச்சுவேஷன் போடுறதுன்னா எந்த படத்துக்கு போனால் அந்த லொக்கேஷனுக்குள்ளே நான் போயிடுறேன். நான் அந்த லொக்கேஷனுக்குள்ளே யாரை ஸ்பாட்டில் எங்கே நிற்க வைக்கணும், யாரை இப்போ பேக் ட்ராப்பில் வைக்கணும், இப்படி அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டடி பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க யாருக்குமே அதை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஒரே ஒரு வாட்டி கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு நான் பண்ண அப்புறம் கருவாச்சி காவியத்துக்கு மாத்திரம் வைரமுத்து சார் வந்து எனக்கு ஸ்கெட்சு காமிச்சிட, எனக்கு மெயில் அமிச்சிடேன், ஸ்கெட்சு மாத்திரம் அமிச்சிடேன் இது இந்த படத்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பண்ணுறேன் சார்ன்னு. அதோட என்ன ஒரு விஷயம்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம் பண்ணிட்டேன். அது பியூர் வாட்டர் கலர் கிராமத்தினுடையது. இது வந்து கள்ளிக்காட்டு கருவாச்சி காவியம் வந்து டோட்டலி அது ட்ரை பேஸ்டல், மண் வாசனைக்கூடிய ஒன்றுத்துக்கும் நான் மீடியா மாற்றுவேன். நான்